எப்பயும் அரிசி மாவே சாப்பிடாம ஃபுல் ஃபைபரோடு இருக்கிற மாதிரி ஒரு அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? 1 கப் இட்லி அரிசி இல்லை அப்படின்னா 1 கப் பச்சரிசி சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் பாசிப்பருப்பு, 1/2 கப் உளுந்து, இது எல்லாத்தையும் கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ அது கூட 10லேருந்து 12 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது அது கூடயே ஊறட்டும். அப்போ தான் அரைப்படும் போது எல்லாமே சேர்ந்து ஒன்றா அரைப்படும். இப்போ இது 8 மணி நேரம் ஊறி இருக்கு, அரைச்சிக்கலாம். இப்போ கிரைண்டரில் இதை சேர்த்து ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப திரி இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு நீங்கள் ஒரு 10 to 12 மினிட்ஸ் அரைச்சிங்கன்னா இந்த பக்கம் வந்துடும். நம்ம நார்மல் அரிசி மாவு தோசை இட்லி ஊற்றுற மாதிரி புளிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது நீங்கள் அரைச்ச உடனே கூட ஊற்றிக்கலாம். இப்போ தோசை ஊற்றலாமா? இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு லேஸாக வரும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், மொறுன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும். சாஃப்டான அடை தோசை ரெடி. எப்பயுமே அரிசி மாவு தோசை இட்லின்னு சாப்பிடாம புதுசாக நல்ல ஃபைபர் கண்டென்ட்டோடு இருக்க இந்த அடை தோசை மாவு செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ ஆல்.